எல்லாருடைய எதிர்பார்ப்பான மேட்ச் சிஎஸ்கே. இன்னைக்கு மொத்த தமிழ்நாடும் சிஎஸ்கே திரும்ப எழுச்சி பெறுமா, மீண்டு வருமா, மீண்டு வா தலைவா, மீண்டு வா தலைவான்னு சொல்லி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே சோசியல் மீடியால பறந்துட்டு இருக்குங்க. ஆனா ஆட போற டீம் பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு எதிராக 7:30 மணிக்கு ஆட போறாங்க. சென்னையில நடக்கல இந்த மேட்ச். ஸோ பஞ்சாப்ல நடக்குது, சண்டிகர்ல நடக்குது, முலான்பூர் என்கிற ஒரு இடத்துல நடக்குது. ஸோ அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட், சேப்பாக்கம் மாதிரி பொட்டி கிரவுண்டு கிடையாது, ஒரு பெரிய கிரவுண்ட் அது. அதுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் போலிங்க்கு சூப்பர்வா இருக்கிற விஷயம். ஸோ இப்படிப்பட்ட இந்த சென்னை வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸைட்டடான மேட்ச். இன்னைக்கு மஸ்ட் வின் மேட்ச். ஸோ கண்டிப்பா சென்னைக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு மேட்ச். ஏன்னா இது ஜெயிக்கலன்னு சொன்னா அடுத்து வர்ற மேட்சஸ்லாம் பெரிய லெவல்ல ஜெயிச்சாலும் மாற்றங்கள் ஏற்படாது, ரன் ரேட்ல நம்ம புவரா இருக்கும். ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்க போது, என்ன இமிடியேட் சேஞ்சஸ் வேணும், நிறைய பேர் சோசியல் மீடியாலாம் பேசுறாங்க. ஸோ என்னெல்லாம் மாற்ற வேணும், மொத்த டீமையே மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன இமிடியேட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லிவி? ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச்லேயே கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த ஓப்பனிங் பேட்டிங்கில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்குது. ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷனுக்கு வந்து அவங்க போலிங் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கு பதிலாக ருத்ராஜும் கான்வேவும் எனக்கு தெரிஞ்சு 2 சீசனாக ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஓப்பனிங் இறங்கி விட்டு 1 டவுன் ரச்சினை இறக்கி விட்டா எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு இன்னும் ஒரு பலமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தூபே, விஜய் சங்கர்லாம் கொஞ்சம் ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் மட்டும் மாத்தினாலே எனக்கு தெரிஞ்சு சென்னை வசம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து மிடில் ஆர்டர்ல வந்து நமக்கு பெரிய ஹிட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி ஆன் ரெக்கார்ட் சென்னைக்கு சூப்பரான டீம் தான். ஆனால் ஆன் ரெக்கார்ட் டீமை வச்சு பேப்பர்ல ரெக்கார்டை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. கரண்டாக ஃபார்மில் இல்லவே இல்லை. இப்போ ஜடேஜாவுக்கு செம்ம டச் இல்லை. ஸோ அஸ்வின் போலிங்கில் ரொம்ப பெரிய இது பண்ணவே இல்லை. ஸோ இந்த டீமை வச்சு இப்போ அஸ்வின்ல தூக்கி வெளியில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. எனி பெரிய லெவலில் சேஞ்சஸ் பண்ணணும்னா அன்சுல் கம்போஸையாவது கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. அன்சுல் கம்போஸ் வந்தார்னா அட்லீஸ்ட் அவர் வந்து இந்தியா ஏல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரையாவது போலிங் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து ஸோ இம்பேக்ட் பிளேயரா வந்து நீங்க வந்து தூபே ஆர் எனி அதர் இந்தியன் பிளேயர்ஸை இறக்கி கொஞ்சம் சஃபுல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்சுல் கம்போஸ் ஏன்னா முகேஷ் சௌத்ரியுடைய போலிங் லாஸ்ட் டைம் பொழந்துட்டாங்க. ஆனா சிஎஸ்கே பொறுத்தவரையும் இமிடியட்டா முகேஷ் சௌத்ரியை எடுப்பாங்களா, இனியும் சென்சிட்டிவா யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி என்னுடைய கேள்வி. இன்னொரு கேள்வி நான் லிவி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ருத்ராஜுடைய கேப்டன்ஷிப். நம்முடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த நம்ம ஐபிஎல் ஷோ தொடங்கும் போதே நம்ம சொன்னோம், ருத்ராஜுடைய கேப்டன்ஷியை பொறுத்தவரையும் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அதுல தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா 3 ஸ்பின்னர் கையில வச்சுட்டு 3 ஸ்பின்னரையும் அவர் முடிக்க விட மாட்டாரு. ஸோ வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் அதுதான். 3 ஸ்பின்னர் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, 3 ஸ்பின்னரையும் போட்டு 12 ஓவரா நம்பி அவங்களுக்கு கொடுக்க விட மாட்டாரு. ஸோ வேற ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட போயிட்டு பயங்கரமா நம்ம வந்து ஊக்கு வாங்கிட்டு ஸ்கோர் பெரிய லெவல்ல போய் சேஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறோம். ஸோ நம்முடைய ஸ்ட்ரென்த் நமக்கு போலிங் ஸ்பின்னர்ஸ் தான் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பின்னரை யூட்டிலைஸாவது பண்ணணும், 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவா செய்யணும், அப்படியும் செய்ய மாட்டார். ஸோ இது ஒரு பெரிய கொஸ்டின். ரெண்டாவது போலர் சேஞ்சிங்ல ஒரு பெரிய டாக்டிக்ஸ் இல்லாம செய்கிறார் அப்படிங்கிற 2 கேள்வி இருக்கு. இந்த 2 கேள்விக்கும் ஸோ இப்போ இதே ஸ்பின்னரோட போறீங்களா இல்ல ஃபேஸ் அட்டாக்கை நம்பி போறீங்களா? வாட் இஸ் யுவர் பிளான் ருத்ராஜ்? ஸோ ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டீமில் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். மேபி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அவர் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா அஸ்வின் ஜடேஜாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அஸ்வின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கும்போது அஸ்வினை கொஞ்சம் போட விட்டா கண்டிப்பா சென்னைக்கு விக்கெட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜடேஜா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு எதிராக நிறைய விக்கெட் எடுத்துக்காரு. ஸோ இந்த போலிங் காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு டீம்ல போலிங் இந்த 3 ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா தான் இருக்காங்க. மேபி அவங்கள யூஸ் பண்ற டைம்னால தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கோர் அதிகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 ஸ்பின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னை பிச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா எடுப்படும். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள அந்த 12 ஓவர் அவர் போட விடாதது ஒரு பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச பேஸ் அட்டாக் பொறுத்த வரைக்கும் கலீல் அகமத் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு.
பத்திரானா டெத் பவுலிங்ல ஓரளவு ஓகேவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறைய ரன்னை வாரி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த போலர்ஸை கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும்னு யோசித்தார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய லெவல்ல ஸ்கோர் போகிறத கொஞ்சம் தவிர்க்கலாம்.